ஹாய் கைஸ், இன்றைக்கி வீடியோவில் நீங்கள் வந்து என்னோடய ஸ்கின் சென்சிட்டிவாக இருந்தால் அப்போது நான் எந்த மாதிரி ஸ்கின் கேர்லாம் நான் இன்கார்ப்ரேட் பண்ணுவேன் அப்படின்றது தான். ஏன்னா என் ஸ்கின் பார்த்திங்கன்னா லாஸ்ட் வீக்கில் ஒரு நாள் இப்படி ஆகிடுச்சு, செம்ம சென்சிட்டிவ் ஆகிடுச்சு. இந்த மாதிரி டெய்லி இருக்காது, பட் அப்பப்போ இந்த மாதிரி ஆகும். அப்படி இருக்கும்போது எப்படி நான் காம் டவுன் பண்ணுவேன், என் ஸ்கின்னை எப்படி இப்படி மாற்றுவேன் அப்படின்றது தான். அந்த ஸ்டெப்ஸ் நான் உங்களுக்கு இன்றைக்கி அப்ளிகேஷன் மெத்தடோட காட்ட போகிறேன். ஜஸ்ட் ப்ராடக்ட்ஸ் பற்றி நான் ஆல்ரெடி பேசிட்டேன், பட் நான் எப்படி அப்ளை பண்ணுவேன் அப்படின்றது தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா ஃபேஸ் வாஷ். இது நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், நியூட்ரிஜனா ஃபேஸ் வாஷ் யூஸ் பண்ணுவேன்னு. ஈவினிங் டைமில் நான் கொஞ்சம் ஜாஸ்தி எடுத்துப்பேன். ஆனால் என் ஸ்கின் சென்சிட்டிவாக இருந்துச்சுன்னா பார்த்திங்களா எவ்வளோ கம்மியாக எடுத்துருக்கேன்னு அவ்வளோதான் எடுப்பேன் ஃபுல் ஃபேஸ்க்கே. ஏன்னா நம்ம ரொம்ப ஃபேஸ் வாஷ் போட்டு இரிட்டேட்டும் பண்ணக்கூடாது ஆல்ரெடி சென்சிட்டிவாக இருக்கிற ஸ்கின்னை. அண்ட் ஆக்னே ப்ரோன் ஸ்கின்னாகவும் இருந்தாலும் சரி, மெதுவாக ஜென்டில் மோஷனில் அப்ளை பண்ணணும். நான் மோர் தென் 10 செகண்ட்ஸ் மேலே என் ஃபேஸ் வாஷை ஃபுல் ஃபேஸ்க்கும் நான் யூஸ் பண்ண மாட்டேன். 10 செகண்ட்ஸ்க்குள்ளே ஜென்ட்லி மசாஜ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நான் வாட்டர் வச்சு ரின்ஸ் ஆஃப் பண்ணிவிடுவேன். ரொம்ப நேரம் ஃபேஸ் வாஷ் பண்ணாலும் இரிட்டேட் ஆகும் ஸ்கின்னு. ஸோ எவ்வளோக்கு எவ்வளோ கம்மியாக பண்ணுறோமோ, ஜென்டிலாக பண்ணுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ காம் டவுன் ஆகும். அண்ட் அது மட்டும் இல்லை, ஃபஸ்ட்டு வாஷ் டேப் வாட்டர் வச்சும், செகண்ட் வாஷ் வந்து நான் குடிக்கிற தண்ணி, எனிதிங் பியூரிஃபைட் வாட்டர் ஒரு மினரல் வாட்டர் எது நீங்கள் குடிப்பீங்களோ அந்த வாட்டர் வச்சு ஃபேஸ் வாஷ் பண்ணிடணும். செகண்ட் ஸ்டெப்பாக வந்து நான் ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணுவேன். ஆல்ரெடி நான் வீடியோவே பண்ணியிருக்கேன், ஐஸ் க்யூப் எனக்கு எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கொடுத்துருக்குன்னு. நீங்கள் அதை பார்க்கணுன்னா அந்த வீடியோ லிங்க் நான் உங்களுக்கு இந்த ஐ கார்டில் போடுறேன். பட் இந்த ஐஸ் க்யூப் யூஸ் பண்ணுறதுனால என்னோடய ஸ்கின்னில் இருக்கிற இன்ஃப்ளமேஷன், ரெட்னஸ் எல்லாம் குறைக்கும். அஃப்கோர்ஸ் வச்ச உடனே கொஞ்சம் ஸ்கின் ரெட்டாக இருக்கும், பட் அன்றைக்கி நைட் ஃபுல்லாக வந்து எனக்கு காம் டவுனாக இருக்கும் ஸ்கின். அண்ட் நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது ஐஸ் க்யூப்ஸ் பற்றி, அதனால் நான் இது செய்வேன். இது ஆக்சுவலி நான் சென்சிட்டிவ் ஸ்கின் கேர் மட்டும் கிடையாது, டெய்லியுமே இதை செய்வேன். நான் ஒரு இடத்துலையும் வந்து ஒரு செகண்ட் மேலே வைக்க மாட்டேன், நகர்த்திக்கிட்டே இருப்பேன் அண்ட் டேப் பண்ணுவேன், தேய்க்க மாட்டேன். ஸோ இந்த மாதிரி நான் அப்ளை பண்ணி முடிச்சிடுவேன் ஐஸ் க்யூபை. ஸோ தேர்ட் ஸ்டெப் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த அவீன்லேருந்து தெர்மல் ஸ்ப்ரிங் வாட்டர். இதே நான் சொல்லியிருக்கேன் சென்சிட்டிவாக இருக்கும்போது தான் நான் யூஸ் பண்ணுவேன்னு. இதை நான் டெய்லி யூஸ் பண்ண மாட்டேன். ஸோ இது வந்து ஒரு ஸ்ப்ரே வாட்டர், தெர்மல் ஸ்ப்ரிங் வாட்டர். நல்லா ஸ்ப்ரே பண்ணிவிட்டு நல்லா ஷேக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபேஸில் அப்ளை பண்ணிவிட்டு என்னோடய விரல் வச்சு நான் இந்த மாதிரி டேப் பண்ணிப்பேன். டேப் பண்ணும்போது ப்ராடக்ட் உள்ளே நல்லா போகும், அப்படியே விடுறதை விட நல்லா டேப் பண்ணிக்கணும். இதை கொஞ்சம் நேரம் அப்படியே விட்டுடுவேன் கைஸ். அதுக்கப்புறமா இதெல்லாம் அப்சர்வ் ஆனதுக்கப்புறம் டோனர் யூஸ் பண்ணுவேன். இது வந்து சூன்ஜாங் ரேஞ்சிலேருந்து இருக்கிற டோனர். ஸோ பாருங்கள் நான் எவ்வளோ கம்மியாக எடுத்துக்கிறேன்னு. எல்லாத்துமே ஸ்கின் கேரில் யூஸ் பண்ணும்போது ஜாஸ்தியாக போடணும்னு நினைப்பாங்க, அதுதான் கிடையாது. கம்மியாக யூஸ் பண்ணுங்கள். நீங்கள் பண்ண தான் வந்து உங்களுக்கு எவ்வளோ வேணுமோ அப்புறம் நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எடுத்த உடனே நிறையா போட்டுட்டு ரொம்ப க்ரீஸியாக ஃபீல் பண்ணக்கூடாது ஸ்கின்னு. ஸோ இந்த டோனர் எனக்கு ரொம்ப பிடிக்கும். என்னோடய சென்சிட்டிவ் ஸ்கின்னை ரொம்ப காம் டவுன் பண்ணும். ஒன் ஆஃப் த பெஸ்ட் ப்ராடக்ட் நான் சொல்வேன் ஸ்கின் கேரில். இந்த டோனர் என்னோடய ஃபேவரெட். இது வந்து நல்ல ஒரு க்ளோவும் கொடுக்கும் ஸ்கின்னில், அதே சமயம் நல்லா ஸ்கின்னை நல்லா சாஃப்டாகும், சென்சிட்டிவ் ஸ்கின்னை நல்லா வந்து ரிலாக்ஸ்டாகும். அண்ட் இதையும் நான் விரலால் தான் அப்ளை பண்ணுவேன். நான் காட்டன் பேட்லாம் எடுத்துக்கிட்டால் ஃபுல்லாக அப்சர்வ் ஆகிடும். விரல் அப்ளை பண்ணும்போது அந்தந்த இடத்துக்கு கரெக்டாக போகும். அதுக்கப்புறம் வந்து மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுவேன். இது நீங்கள் பார்த்துருப்பீங்க, சூன்ஜாங்கிலேருந்து இருக்கிற இது பேரியர் க்ரீம், இது யூஸ் பண்ணுவேன். இதில் பார்த்திங்கன்னா அழகாக ஸ்பேச்சுலா வருது. ஸோ கை உள்ளே விட வேண்டாம். அதுலேருந்து நான் கொஞ்சம் ப்ராடக்ட் எடுத்துகிட்டு இந்த மாதிரி ஸ்பேச்சுலாலேருந்து என் ஸ்கின்னில் அப்ளை பண்ணுவேன். நான் திருப்பி சொல்கிறேன், கொஞ்சமாக தான் நான் அப்ளை பண்ணுவேன். என்னோடய ஒரு ஸ்கின் கேர் ஸ்டெப்ஸுக்கும் பார்த்திங்கன்னா நான் டைம் விடுவேன். நீங்கள் இந்த வீடியோவில் வேணால் உங்களுக்கு தெரியாமல் இருக்கலாம், பட் நான் அந்த ஸ்ப்ரே வாட்டர், டோனர், மாய்ஸ்சரைசர் எல்லாத்துக்குமே ஒரு 3 to 5 மினிட்ஸ் கேப் விட்டுட்டு தான் நான் அப்ளை பண்ணேன். ஏன்னா ஒரு ஸ்டெப்பும் உங்கள் ஸ்கின்னில் அப்சர்வ் ஆகணும், ஒரு மெத்தடும் அப்சர்வ் ஆகணும். மேலே அப்படியே லேயர் பண்ணுறது முக்கியம் கிடையாது. நீங்கள் அதுக்கு கரெக்டான டைம் இன்டர்வல் கேப் கொடுக்கணும். அதுதான் ரொம்ப முக்கியம் ஸ்கின் கேரில். அப்போ தான் ஒரு ப்ராடக்ட்டும் போய் உங்கள் ஸ்கின்னில் வேலை செய்யும். இது டைம் கேப் கொடுக்காமல் லேயர் பண்ணிக்கிட்டே போனீங்கன்னா எதோட ஸ்கின் கேர் பெனிஃபிட்ஸும் உங்கள் ஸ்கின்னில் போய் இறங்காது. ஸோ கண்டிப்பாக டைம் கொடுத்து பண்ணுங்கள். ஓகே, மாய்ஸ்சரைசர் நான் அப்ளை பண்ணிட்டேன் என் ஸ்கின்னில் நல்லா. அண்ட் அப்வர்ட் மோஷனில் அப்ளை பண்ணணும் எப்போவுமே மாய்ஸ்சரைசர். இந்த ஸ்டெப் பார்த்திங்கன்னா பாண்ட்ஸ் மாய்ஸ்சரைசர் எடுத்துகிட்டு நான் வந்து என்னோடய கழுத்துக்கு அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ கழுத்துக்கு நான் வந்து அவ்வளோவா பார்க்க மாட்டேன் என்ன மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணுறேன்லாம். பட் நான் கண்டிப்பாக மாய்ஸ்சரைசர் கழுத்துக்கும் அப்ளை பண்ணி தான் ஆகணும், எல்லாருமே பண்ணணும். நெக்ஸ்ட் ஸ்டெப் பார்த்திங்கன்னா இந்த ஜேட் ரோலர். ஆமாம் கைஸ், அதுவும் என் ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்கும்போது நான் ரொம்ப யூஸ் பண்ணுவேன். இது யூஸ் பண்ணுறதுனால என்ன பெனிஃபிட்ஸ்னு இருக்கிறத நான் தனியாக வந்து உங்களுக்கு ஒரு வீடியோவே போட்டிருக்கேன், அதையும் நீங்கள் இன்ஸ்டாகிராமில் தான் பாருங்கள். பட் இது எதுக்கு யூஸ் பண்ணுறேன்னா டாக்ஸின்ஸ் எல்லாம் இறக்கிடும். ஸோ ஸ்கின் சென்சிட்டிவாக இருக்கும்போது நிறைய டாக்ஸின்ஸ் இருக்கும்னு அர்த்தம் என் ஸ்கின்னில். ஓகேவா? ஸோ அந்த ரெட்னஸ் எல்லாம் போக்குறதுக்கு இது ஒரு நல்ல ஹெல்ப்
ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். மசாஜ் பண்ணுவோம், நம்ம ஸ்கின் கேர் அப்ளை பண்ணிவிட்டு இதை லைட்டாக மசாஜ் கொடுத்திங்கன்னா அதில் இருக்கிற டாக்ஸின்ஸ் எல்லாமே கரெக்டாக போய் உங்களுக்கு டீடாக்ஸ் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணும், இன்ஃப்ளமேஷனுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ இது வந்து நீங்கள் அப்படியே ரொம்ப அழுத்தி ப்ரெஷர் கொடுக்க வேண்டாம், லைட்டாக ப்ரெஷர் கொடுத்தா போதும். உங்களுக்கு நல்லா ஒரு ஃபேஷியல் மசாஜ் மாதிரியும் இருக்கும், ஸ்கின் சென்சிட்டிவிட்டி நல்லாவே குறையும். இது வந்து சென்சிட்டிவ் ஸ்கின்னுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அந்த ரோலர். இன்னொன்று குவாசான்னு இருக்குது, அது வந்து கொஞ்சம் ஹார்ஷாக இருக்கும் ஸ்கின்னுக்கு. ஸோ சென்சிட்டிவ் ஸ்கின் இருக்கிறவங்க இதை யூஸ் பண்ணலாம். அண்ட் நான் ஒரு தடவை அந்த ரோலர் யூஸ் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணுவேன் சோப் அண்ட் வாட்டர் வச்சு, அப்போ தான் நெக்ஸ்ட் டைம் யூஸ் பண்ண முடியும். லாஸ்ட் ஸ்டெப்பாக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த சீக்கா பாம் சூன்ஜாங்லேருந்து நான் சொல்லிட்டு இருந்தேன் இல்லையா, சீக்கா பாம் அதை எடுத்துகிட்டு நான் வந்து எங்கெல்லாம் ரெட்னஸ் அண்ட் ரேஷஸ் இட்சினஸ் இருக்கோ அங்கே மட்டும் இதை அப்ளை பண்ணுவேன், ஃபுல் ஃபேஸில் அப்ளை பண்ண மாட்டேன். இரிட்டேஷன்ஸாக இருக்கும்போது இதை அப்ளை பண்ணால் ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்கும், உங்களுக்கு அந்த இட்சினஸ் எல்லாமே குறைஞ்சிரும். ஸோ அதை நான் லாஸ்ட் ஸ்டெப்பாக அப்ளை பண்ணிவிடுவேன். அண்ட் ஒன் ஆஃப் மை ஃபேவரட் ஸ்கின் கேர் இதுவும் சூன்ஜாங் ரேஞ்சிலேருந்து. லிப்ஸுக்கும் மாய்ஸ்சரைசர், அதாவது லிப் பாம் அப்ளை பண்ணிவிட்டு அதையும் நல்லா மாய்ஸ்சரைஸாக வச்சுப்பேன். இங்கே நான் நிவ்யாலேருந்து ஃப்ரூட்டி கேர் லிப் பாம் எடுத்து அப்ளை பண்ணிக்கிறேன் கைஸ். ஸோ எஸ் கைஸ், இதுதான் என்னோடய சென்சிட்டிவ் ஸ்கின் கேர் ருட்டீன். இது டெய்லி ஃபாலோ பண்ண மாட்டேன், ஸ்கின் ரெட்டாக இருக்கும்போது சென்சிட்டிவாக இருக்கும்போது மட்டும் ஃபாலோ பண்ணுற ஒரு ருட்டீன். ஸோ எஸ், உங்களுக்கு இந்த வீடியோ ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா இந்த வீடியோக்கு லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களை எல்லோரும் இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய்.